ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் ரெசிபி தான். பீஃபில் வந்துட்டு கறி, அடுத்து வந்துட்டு பீஃப் ஃப்ரை, அதோடு வந்துட்டு ரசம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ரசம் ரெசிபியும் இதில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. அதே மாதிரி தம்ப்லைனில் போட்டிருக்க மாதிரி எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றியும் இதில் பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு லாஸ்ட் வீக் பீஃப் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதுக்குண்டான பதிலாகவும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் கறி எடுத்துருக்கேன். கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து 1 kg இருக்கும். வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போது மிளகு வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகு. பீஃப் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது மிளகுத்தூள் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை உள்ளே சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் குழம்புக்காக. ஃப்ரை பண்ண போகிறது தான் இது. இப்போ இதில் நான் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ், ஒரு பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் மூடி வேக போட்டுடலாம். இது வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். 7 அப்புறமா நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரசத்துக்கு உண்டானது பார்ப்போம். ரசத்துக்கு நான் ஒரு கப்பில் புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். சைடில் நான் சாதமும் வச்சுட்டேன். இப்போது ரசத்துக்கு உண்டான மசாலா 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 மிளகாய் போட்டு நல்லா அரைங்க. அது கூட வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு ஜாரில் தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரசம் தாளிச்சிடலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அடுத்து வந்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து பொரிஞ்சப்பறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரசம் நல்லா வாசமாக இருக்கும் வெந்தயம் சேர்க்கும் போது. அடுத்து காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அது சேர்த்துக்கோங்க. நான் கடைத்தூள் எதுவும் போட மாட்டேன், இதுவே போதும். ரசம் நல்லா மணமாக நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போது புளி கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைசலை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான தண்ணியும் நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து ரசத்தை மூடி வச்சிடலாம். சைடில் சாதமும் வெந்துட்டுருக்கு. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சாதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ரசத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்மளோட கறி ஆயிடுச்சு. 8 விசில் வச்சு நான் எடுத்துட்டேன். கறியும் நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போது கறி தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூளை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது வெந்திருக்க கறியை, வேக வச்சுருக்க கறியை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டுட்டோம். ஸோ உப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் போதுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா கறி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. சாதம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சாதத்தை வடிச்சிட்டேன். கறி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ நெக்ஸ்ட்டு சைடில் வந்துட்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம். நான் அந்த முள் போட்டு தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். ஒரு சின்ன குக்கர் தான் எடுத்துருக்கேன். சின்ன குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க.
தாளிச்சிட்டு நம்ம வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாவே கறி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கறியும் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, தண்ணியெலாம் வற்றிட்டுருக்கு. இப்போ 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். குழம்புக்கு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து எல்லாம் நல்லா வதக்குங்க. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கறி இன்னும் கொஞ்சம் தான் வதங்கணும். இப்போது சைடில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா எலும்புங்கள்லாம், அதெல்லாம் போட்டுடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து கொழும்பு மிளகாய் தூள் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கறி மசாலா தூள் சரிங்களா, குழம்புக்கு தேவையான கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டு தூள் தான், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டுடலாம். கிரேவி நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா திரண்டு வருது. அவ்வளோதான், இப்போ நான் குக்கர் மூடி போட்டுட்டேன். இது வந்து நம்ம எலும்பு மட்டும் தான் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ ஒரு 4-5 விசில் வந்துச்சுன்னா போதும். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் கறி எடுத்துடலாம். இது வந்து ரொட்டி சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கறி ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அவ்வளோதான், நம்மளோட பீஃப் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. சைடில் குழம்பும் வந்துட்டு விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், 5 விசில் வந்துருச்சு. ஸோ குழம்பையும் இறக்கிட்டேன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், இன்றைக்கி இதுதான் நான் செஞ்சுருந்தேன். சாதம், கறி குழம்பு, பீஃப் ஃப்ரை, அப்புறம் ரசம். அவ்வளோதான். இதுக்கு அன்றைக்கி எனக்கு அப்படி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அவங்க ஆக்சுவலாக வந்து நான் சொல்ல விரும்பலை நேம்லாம். அவங்க வந்து நான்வெஜ் தானா, சிக்கன் சாப்பிடுவாங்களா, மட்டன் சாப்பிடுவாங்களா, ஹவு கேன் யூ ஈட் பீஃப்னு என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு பிடிச்ச உணவை நான் சாப்பிட்றதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ அவங்களுக்கு இதுதான் நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன். அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் அவங்கவுங்க சாப்பிட்லாம். அதுக்கு எல்லா உரிமையும் அவங்கவுங்களுக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் அதெல்லாம் தட்டுங்க, கிளிக் பண்ணுங்க.